ஆயிரம் எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் யார் தலைமையில் என்ற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை இப்போது பேசுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது, திருமதி சசிகலா அவர்களுடைய கணவர் திரு மா நடராஜன் அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு அண்மையில் ஒரு மிக நீண்ட பேட்டியை அளித்திருந்தார். கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அது ஒளிபரப்பானதை பார்த்திருப்பீர்கள். 2 பாகங்களாக பல்வேறு விஷயங்கள் குறித்து தற்போது அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள், தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்கள், குடும்பத்திலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக திரு மா நடராஜன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த ஒரு பேட்டியானது அரசியல் ரீதியாகவும் அதிமுகவிலும் கூட பல சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு பேட்டியில திரு மா நடராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் பல கேள்விகளை புதிதாக எழுப்பி இருக்கின்றன. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு சசிகலா அவர்களின் முழு ஒப்புதலுடன், முழு ஒத்துழைப்புடன் அவருடைய சசிகலா அவர்களுடைய இயக்கத்தில் தான் தற்போது அவர் அடுத்த நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று திரு நடராஜன் அவர்கள் சொல்கிறார். சரியா? அதைதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்வி. திருமதி சசிகலா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக இயக்குகிறார் என்று சொன்னால், திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ரோல் என்ன, அவருடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? திரு தினகரன் அவர்களுக்கும் திரு திவாகரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, குடும்பத்திற்குள்ளாகவே பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார் திரு மா நடராஜன் அவர்கள். அந்த குழப்பங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன விரிசல்கள் என்பதும் கூட கட்சியை பாதித்துக் கொண்டிருக்கிறதா, அதுதான் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் காரணமா என்ற கேள்விகள். இது ஒட்டுமொத்தமாக மீண்டும் ஒரு குடும்ப கட்சி என்ற பெயரை, ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதே விஷயம்தான் தற்போது நிரூபணமாக இருக்கிறதா? ஒரு குடும்பத்தின் பிடியில் தான் அதிமுக இருக்கிறதா? ஒரு குடும்பத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நேரடியாக அவருடைய தொகுதியிலேயே நான் தோற்கடிக்கிறேன் என்ற சவாலையும் திரு நடராஜன் அவர்கள் விட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி எப்படி ஏற்க போகிறது? திரு ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது. அதற்கான அவர்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? இது எல்லாத்திற்கும் மேலாக சசிகலா அவர்கள் சிலையிலிருந்து மீண்டும் திரும்பி வந்த பின்னர் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் என்று ஒன்று நிச்சயமாக இருக்க போகிறது. முழுமையாக பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு செயல்படுவார், முதலமைச்சராவதா என்பதை அந்த நேரத்தில் முடிவு செய்வார் என்று திரு நடராஜன் அவர்கள் சொல்கிறார். இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்னவாக இருக்க போகிறது? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன, பல்வேறு விஷயங்களை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. விவாதிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில். அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் யார் தலைமையில் என்ற தலைப்பில் விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். சாமான்களின் பிரதிநிதியாக திரு சக்தி அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு பெருமான் மணி அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். அதே போல திரு பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல திரு தினகரன் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து அதிமுகவின் திரு அன்பழகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு செல்வராஜ் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் கேள்வி. ரொம்ப பேசிக்கான விஷயமே குவெஸ்டின் ஆயிருக்கு இந்த விஷயத்துல. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதை நீண்ட நாட்களாக சொல்லி வந்தாரோ அதையே இன்று திரு நடராஜன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா தான் இயக்குகிறார் என்று. அதாவது கட்சியை சில குழப்பங்களுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிலிருந்து இன்று வரை சுமார் 4 மாதம் முடிந்து 5 மாதம் ஆக போகிறது. இந்த 5 மாத காலமும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற விதத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். தினசரி காலையில் 100-150 பேர் காலையில் 9லேருந்து 10 மணி வரைக்கும் பொதுமக்கள் இடத்துல மனுகள் வாங்குறதுலேருந்து மாலை 6 மணி வரை மதிய உணவு தலைமை செயலர் அலுவலகத்திலேயே கட்சி பணியாற்றுகிறார். ஒன்று சிறப்பாக செயல்படுறாரு. அது நம்ம முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போல நான் கேட்கறது, அந்த செயல்பாடுகள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை திருமதி சசிகலா அவர்களுடைய வழிகாட்டுதல தான் அவர் செய்யறாரு. உங்களுக்கு அதுதான் சொல்ல வர்றேன். அதாவது கட்சியை பொறுத்தவரை சிறப்பாக அவர்கள் மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு, தினகரன் அவர்களும் சிறைக்கு சென்ற பிறகு இந்த கட்சியை முழுமையாக வழிநடத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய தன்னம்பிக்கையோடு இருப்பதற்காக தீவிரமாக செயல்பட்டு அத்துணை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் கட்சி அலுவலகத்தில்
மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி வழிநடத்திட்டு இருக்கார். அவர்தான் வழிநடத்திட்டு இருக்கார். அப்ப சசிகலா அவர்கள் சொல்ல வரணும் கேட்டுக்க, வழிநடத்திட்டு இருக்கார். அந்த இப்தார் நிகழ்ச்சியிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவது போல கட்சி சார்பாகவே நடத்தினார். அது கட்சி நிகழ்ச்சி, அரசாங்க நிகழ்ச்சி இல்லை, கட்சி நிகழ்ச்சி அவர் தலைமையில் தான் நடந்தது. அதன் பிறகு ஜனாதிபதி அவர்கள் தேர்தலிலும் கூட பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் தான் கேட்டார்கள் ஆதரவு வேண்டும் என்று. அதை பரிசீலித்து அனைத்து மூத்த தலைவர்களும் அழைத்து பேசி உடனடியாக அதற்கு அறிவிப்பையும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை கழக செயலாளராக இருக்கின்ற காரணத்தால் அறிவித்தார்கள். இன்றைக்கு கட்சியை முழுமையா வழிநடத்திட்டு இருக்கிறது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்போ சசிகலா அவர்களுடைய ரோல் என்ன? இல்ல, அவங்க ரோலே கிடையாது இப்போ. அப்போ திரு நடராஜன் அவர்கள் சொல்றதை நீங்க அவருடைய சொந்த கருத்து இல்ல, சொந்த கருத்து அப்படின்னா அவர் தெளிவா ஒரு ரூட் மேப் சொல்றாரு பாருங்க. திரு தம்பிதுரை அவர்கள் வந்து சிறையில வந்து சசிகலா அவர்களை சந்திக்கிறாங்க, சந்திச்சு குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறார். ஆக அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு இங்க அது ரிலே ஆகுது ஒண்ணுமே நடக்கல. அது தம்பிதுரை மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் அவர் போய் சந்திக்கலாம், யார் வேணாலும் இப்போ யார் வேணாலும் சிறையில போய் சந்திக்கிறாங்கன்னா அவங்களோட சொந்த விருப்பம். அதுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. அது சொந்த பழக்க வழக்க விருப்பத்தில் சந்திக்கிறாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்பொழுது கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். யாருடைய உந்துதலும் இல்லாமல், யாருடைய உங்களை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். அப்ப உங்களுடைய கூற்றுப்படி சசிகலா அவர்களை கட்சியில இருந்து விலக்கி வச்சிருக்கீங்க. விலக்கல, அவங்க கட்சியில் இருந்து செயல்பட முடியாத அளவுக்கு இன்னைக்கு சிறையில் இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? அதனால அவங்க சிறையில் இருக்கிறாங்க. அதனால அப்ப பொதுச் செயலாளர் அவங்க தான்ன்றது பொதுச் செயலாளர் இன்னைக்கு அவங்க அந்த பொதுச் செயலாளர் இருக்காங்க. அது புதுசா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க பெறல. அந்த மாதிரி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பெறல. அவர் சுதந்திரமாக கட்சி நலன் கருதி அம்மா வழியில கட்சி நடத்திட்டு இருக்காங்க. தம்பிதுரை அவர்கள் வெங்கையா நாயுடு அவர்களை சந்தித்து, பிறகு அதே தம்பிதுரை அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்து, பிறகு அதே தம்பிதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்துல நின்னு அந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பத்தி அங்க அறிவிப்பு வருது. இது மூணுத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. மூணு தனித்தனி மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு மட்டும் இல்ல, தினசரி 4-5 மந்திரிகளை சந்திக்கிறாரு. ஏதாவது பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, தொகுதி பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் ஒரு துணை சபாநாயகர் இருக்கார், எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்காரு. அதனால இந்த பிரச்சனைக்காக யாரும் சந்திக்கல. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பிரதமர் கேட்டுக்கொண்டதற்கு கட்சியுடைய முடிவு, அனைத்து மூத்த தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் ஜனாதிபதி தேர்தல் ஆதரிக்கிறது ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. இல்லங்க, அப்போ திரு சசிகலா அவர்களை வந்து திரு தம்பிதுரை அவர்கள் சந்திச்சிருக்கிறாருன்னா எதுக்கு சந்திச்சாரு, என்ன ஏதுன்றதை எந்த அமைச்சர்களும் கேள்வி கேட்கவே இல்லையே. அவங்கள வந்து கட்சியில இருந்து அவங்களும் தினகரன் அவர்கள் குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கோம் நீங்க சொல்லியிருக்கீங்க. கிருஷ்ணகிரி மந்திரி கூட பாலகிருஷ்ண ரெட்டி கூட சந்திச்சுட்டு வந்தாரு, மரியாதை நிமித்தமா பாட்டு வந்தாரு, எம்எல்ஏ 2-3 பேர் பாட்டு வந்தாங்க. அதை ஏன் பாத்தீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க சொந்த விருப்பம். அதுல வந்து அவங்களுடைய ஜனநாயகத்தை நம்ம தலையிட முடியாது. என் கட்சி விஷயமா போய் ஏதாவது பேசினாதான் நம்ம கேட்கணும். கட்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக நினைக்கிறேன். திரு செல்வராஜ் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இஃப்தார் விருந்து கட்சி ரீதியா நடக்கக்கூடிய விஷயம், அதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமையேற்று நடத்துறாரு. அதே போல குடியரசுத் தலைவர் விஷயத்திலையும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுத்து அறிவிக்கிறாரு. ஆட்சி மட்டும் இல்ல, கட்சியும் திரு பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. திரு நடராஜன் அவர்களுடைய குற்றச்சாட்டை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நீண்ட நாளா சொல்லி வந்த அதே விஷயத்தை திரு நடராஜன் அவர்கள் சொல்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு மறுக்கிறது. உங்களுடைய பார்வை? கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் பெங்களூரில் பரப்பன அக்ரஹார சிறையில் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து விட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், ஜனாதிபதி வேட்பாளர் ராம்நாத் கோவிந்தை ஆதரிக்கிறோம் என்று அறிவிக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதில் சொல்லும் போதே திருமதி சசிகலாவினுடைய ஆலோசனையின்படி, திருமதி சசிகலாவுடைய ஒப்புதலோடு நான் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வரை மறுக்கவில்லை. முதலமைச்சர் அறிவிக்கும் போது சசிகலா அவர்கள் பெயரையோ தினகரன் அவர்கள் பெயரையோ பயன்படுத்தல. திரு தினகரன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில தான் சசிகலா அவர்களுடைய ஒப்புதலோடு அப்படின்ற வார்த்தை இருந்தது. ஏன் இல்ல, திரு தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அவர்கள் அதை அறிவிக்கிற பொழுது சொல்லுங்கம்மா.
அதாவது இன்னொன்று கேளுங்க, இப்போ எங்களை பொறுத்தவரையில் இவர்கள் யார் யாரோடு இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அவசியமும் இல்லை. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான நாங்கள் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஊரா நீங்க தஞ்சாவூர்ல நான் ஒரு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையை அங்கீகரிக்கிறார்கள். போற ஊர்ல எல்லாம் கூட்டங்கள் கட்டுக்கடங்காத புரட்சி தலைவி அம்மாவை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் நிக்காங்க. அதனால எங்களுக்கு இவங்க யார் யாரோட இருக்கிறார்கள் என்ன இந்த பேட்டியில திரு மாநடராஜன் சொல்றது அந்த கூட்டத்தை அனுப்புறது திமுகன்னு அவர் குற்றம் சாட்டுறார். இன்னொரு விஷயம், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் இருந்து தேடி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு பண்றாரு. அந்த கூத்து நடந்தது. அதுக்கு பிறகு அவர் வெளிநடப்பு பண்ணிட்டு வரும்போது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்காங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த கூத்துலாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இன்னும் ஒண்ணு, திரு நடராஜன் அவர்கள் ஏதோ புத்தர் அவதாரம் எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்கு வந்தவரை போல சொல்றாரு. அங்கெல்லாம் அவங்க திருமதி சசிகலாவையோ திரு நடராஜன் அவர்களையோ அவருடைய குடும்பத்தையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுமக்கள், தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள், அரசியல் பார்வையாளர்கள் யாரும் அவங்கள விரும்பல. ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். இவங்க பெரிய அளவுல மன்னார்குடியிலே அவங்களால ஜெயிக்க முடியல, ஒரத்த நாட்டில் ஜெயிக்க முடியல. தஞ்சை மாவட்டத்தை குறைந்தபட்சம் அவர்கள் எல்லாம் குடியிருக்கிற, அவர்கள் அன்றாடம் சந்திக்கிற மக்களை சந்திக்கிற அந்த தஞ்சை மாவட்டத்தில் இவர்களால வெற்றி பெற முடியல. இவர்களை தஞ்சை மாவட்டத்து மக்களை யாரால ஜெயிக்க முடியல? அதிமுகவை ஜெயிக்க வைக்கிற அந்த சக்தி கூட இவங்களுக்கு இல்ல. இவங்க ஒட்டுமொத்த கட்சியை அதிமுகவை ஜெயிக்க வைக்கிற சக்தி ஏத்துக்கிறீங்களா? அவங்க தான் நடராஜன் அவர்கள் இல்ல, திரு நடராஜன் அவர்கள் சொல்கிற கூற்றுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா, திரு நடராஜன் அவர்கள் இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி கொஞ்சம் அனுமதிங்க. திருமதி சசிகலா அவர்களுடைய நினைவு சரியா இருந்தா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இவங்க நீங்க சொல்லக்கூடிய குடும்பத்தினர் யாருமே சசிகலா அவர்கள் நீங்களாக அதிமுகவுடன் எந்த நேரடி தொடர்புலையும் இல்ல. சசிகலா அவர்களும் வந்து கட்சி ரீதியான விஷயங்கள்ல ஈடுபட்டாங்களா அப்படிங்கறது வந்து உள்ள இருந்தவங்க தான் சொல்லணும். அப்போ நீங்க அவங்களால மன்னார்குடியிலயும் ஒருத்தனாலையும் ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வந்து அங்க கட்சியில வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்றதை ஏற்கிறீங்க இல்ல? ஒரு விஷயம் நான் அதை ஏற்கல. இன்னொன்று, 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திருமதி சசிகலா உள்ளிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த 14 பேர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திருமதி சசிகலா அவர்களை மட்டும் எந்த அடிப்படையில் அவங்கள மட்டும் சும்மா சேர்க்கல. அது ஆமா, அது எல்லாமே தெரியுங்க. எங்களுடைய அது வந்து பொதுவெளியில இருக்கிற விஷயம். நீங்க சொன்னதுனால தான் கேக்குறேன். அவங்களுடைய சொந்த இடத்துல அவங்களால ஜெயிக்க முடியலன்னு நீங்க சொன்னதுனால அப்ப அவங்க அங்க வலுவா இருக்காங்களா அப்படின்றதா இல்ல. நீங்க அவரை நேற்றைய பேட்டி தலைமை செய்தி ஆசிரியர் அண்ணன் பாண்டே அவருடைய பேட்டியில ஒண்ணு சொன்னார் அவர் நடராஜன். தஞ்சை மாவட்டத்தில் கூட்டம் போட வேண்டாப்பா, அதெல்லாம் நமக்கு ஆதரவானவங்க எல்லாம் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாரு. நேற்றைக்கு ஒரு பேட்டியில நான் பார்த்தேன். அந்த தந்தி தொலைக்காட்சி நேர்காணலில் பார்த்ததுனால நான் சொல்றேன். அது மன்னார்குடி, ஒரத்த நாடு, கும்பகோணம் இப்படி அவருடைய தொட்டில் பூமியிலேயே இந்த கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாதவர்கள் இந்த கட்சியை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரையிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நடராஜன் சசிகலா குடும்பமும் ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமா எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். ஒரு சிறிய இடைவேளை தற்போது எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சசிகலா அவர்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அவருடைய பேச்சுப்படிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. திரு தம்பிதுரை அவர்கள் சசிகலா அவர்களை சந்திக்கிறார். பின்னர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்று சொல்லும்போது இங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பது துணை பொதுச் செயலாளர் என்ற தினகரன் அவர்கள் மட்டும்தான்.
அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களின் கணவர் நடராஜன் அவர்கள் புதிய பார்வையுடைய ஆசிரியர். அவர் தந்தி தொலைக்காட்சிக்கு அண்மையில் ஒரு பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் வெளிப்படையாக சொன்ன பல்வேறு விஷயங்கள், போட்டு உடைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல சர்ச்சைகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன. தொடர்ந்து கேட்கலாம். திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட நான் கொண்டு போக நினைக்கிறது, திரு செல்வராஜ் அவர்களுடைய பார்வையை கேட்டிருப்பீங்க, திரு செல்வம் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறார் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பு தொடர்ந்து குற்றம் சாட்டி வர, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு அதை கடுமையாக மறுக்கிறது. சசிகலா அவர்களுடைய கணவரும் தற்போது அதே கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அப்போ திருமதி சசிகலா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குடியரசுத் தலைவர் விவகாரத்தில் இருக்கட்டும், திரு தம்பிதுரை அவர்கள் அங்க அவர் ஒரு மெசஞ்சர் போல செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தியரி தான் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? திரு நடராஜன் அவர்களே இந்த கருத்தை முன்வைக்கும் போது, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயமாக தான் செயல்பட்டு இருக்கிறாரு, திரு நடராஜன் அவர்கள் சொல்றது ஏற்கத்தக்கதா இல்லைன்னு? இப்போ இந்த விஷயத்தை நம்ம இப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்குறத விட இந்த பேட்டியோட ஆன்மா, ஏன்னா அது 2 மணி நேரம், அது ஏறக்குறைய 83 நிமிஷம் 29 செகண்ட் ஒரு பெரிய பேட்டி. ஒரு திராவிட அரசியலினுடைய ஒரு மிக மூத்த ஆளுமையாகவும் ஒரு அதிமுக அரசியலினுடைய பிதாமகர் ஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய நடராஜன் அவர்களும் காட்சி ஊடகத்தின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்லது தனக்கென தனித்துவமான இடத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் பாண்டியண்ணன் அவர்களும் ஒரு பொதுவெளியில் உரையாடுகிறார்கள். பாண்டியண்ணன் முன்வைத்த எல்லா கேள்விகளுமே ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுகவை நோக்கி திமுகவால், அதிமுகவினுடைய இன்னொரு பிரிந்து சென்றவர்களால், ஊடகங்களால், பொதுமக்களால் தொடர்ந்து எரியப்பட்ட கேள்விகள் தான். ஆனால் பொதுவெளியில் ஒரு மிக முக்கியமான பேட்டியாக இதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இத்தனை மாதம் கழித்து இந்த பொதுவெளியில் ஒரு மிக நீண்ட பேட்டிக்கு வருகிறார்கள். அப்படிங்கிற அளவில் இந்த பேட்டியினுடைய ஆன்மா எது அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு இடத்துல ஐயா நடராசன் அவர்கள் சொல்லுகிறார், ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக சசிகலா தான் இருப்பார். அப்படிங்கிறத கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, மத்திய அரசே அப்படிதான் பார்க்குது அப்படிங்கிற ஒரு இடம் தான் இந்த பேட்டியினுடைய முக்கியமான ஆன்மா. இப்போ எடப்பாடி ஐயா சசிகலா அம்மாவினுடைய அந்த ஆன்மா வச்சு பார்க்கும்போது திரு எடப்பாடி அவர்கள் சசிகலா அவர்கள் சொல்றது படிதான் நடக்கிறாங்கன்ற தியரி தான். நான் அதை மட்டும் பார்க்கல, இன்னொன்னையும் பார்க்கிறேன். இணைப்புக்கு சாத்தியம் இருக்குதா, பன்னீர்செல்வம் அணியோடு இணைப்புக்கு சாத்தியம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் ஆசிரியர் வீசுறாரு. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது, ஏன்னா இந்த திராவிட அரசியலில் மிக நுட்பமான உரையாடலை முன்னெடுக்கக்கூடிய ஆசிரியர் இந்த கேள்வியை முன்வைக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது, அரசியல்ல நாங்க யாரையுமே ஒதுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்லை அப்படிங்கிறோம். அப்ப என்னன்னா அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், இந்த கூறுகள், இது எல்லாவற்றையும் தாண்டி அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி விட்டார்களோ அப்படிங்கிறத தான் இந்த பேட்டி எனக்கு முன்வைப்பதாக. இந்த அணிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பது, இந்த அணிகளை ஒருங்கிணைத்து விட்டு அடுத்த கட்ட அரசியல் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் யார் தலைமையில சசிகலா அவங்க அதுதானே சொல்றாங்க. அதுல இன்னொரு இடத்துல நமக்கு சந்தேகம் வர்றப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை பொதுச் செயலாளர் நியமனம் என்பது ரத்து செய்யப்பட்டால் தேர்தல் நடந்தா கூட அவங்க சசிகலா அம்மா போட்டிடுவாங்க அப்படிங்கறதையும் அவர் உறுதியா சொல்றாரு. சசிகலா அவர்களுடைய கணவர் பேட்டி அளிக்கும் போது அவர் சசிகலா அவர்களையே தான் நாகச்சிறந்த ஆளுமையா முன்னிறுத்ததுல எந்த ஒரு வேப்பும் இருக்க முடியாது இல்லையா? அதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயம் திரு பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுடைய தரப்பால மறுக்கப்படுகிறது. நம்ம இயல்பா பல விஷயங்களை பார்க்கும்போதும் கூட இஃப்தார் விருந்துல திரு பழனிசாமி அவர்கள் தான் முன்னிருந்து நடத்துறாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை அவர் தான் முன்னிருந்து நடத்திட்டு இருக்காரு. குடியரசுத் தலைவர் தேர்தல் விஷயத்தை அவர் தான் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மற்றொரு ஆளுமை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதிமுக நம்ம பார்க்கணுமா? இல்ல, இது நம்ம இந்த ஒரு பேட்டி இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்ப்பதை தவிர்த்து விட்டு நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நெஞ்சம் சுமக்கும் நினைவுகள் எழுதிய நடராஜன் ஐயா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த திராவிட அரசியலின் ஊடாக, ஏன்னா அவரே குறிப்பிட்டு சொல்வதை போல 88 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கூறுகள் என்ன, ஏன்னா நீங்க தான் அதை வியூகம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த கருத்தாக்கத்தை நான் உருவாக்கினேன் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் ஆக இது ஒரு மிக தரமான பேட்டியாக தான் எனக்கு படுது. என்னன்னா உரிமை போராட்டங்கிற சொல்லலாம் அவர் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்குமான அந்த உரிமை போராட்டம் என்று சொல்கிறார். ஆக இது அரசியல் களத்தில் ஒரு மிக தரமான பேட்டி என்று பார்க்கிற பொழுது நான் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான இடங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆக அப்படி பார்க்கிற பொழுது
அப்படி ஒருவேளை நீங்க அப்படி அந்த எடப்பாடியை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கூட ஒரு இடத்துல ஒரு பிரேக்குக்கு முன்னாடி சொல்வார்ல, அப்படி சொன்னா நாங்க பாத்துக்கிறோம், அதையும் நீங்க இணைச்சுதான் பார்க்கணும். அப்ப என்னன்னா இதற்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க தயாராகன்றது நான் எதை வச்சு சொல்றேன்னா, இங்க ஐயா கலைஞர் ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு திமுக தலைமையில ஒரு மிகப்பெரிய கூட்டணியே கட்டப்படுது. ஒரு மிகப்பெரிய கூட்டணி இங்க இல்ல, ஒரு மிகப்பெரிய அது கூட்டணிக்கான கட்டியமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு அரசியல் பார்வையாளனாக. ஆக அப்படி டெல்லி இதை எப்படி பார்க்கும் என்று நான் பார்க்கிறேன். ஆக அப்படி பார்க்கிற பொழுது 2% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தனக்கு ஒரு வலுவான அணி அல்லது தனக்கு ஒரு வலுவான கட்சி தமிழகத்தில் தேவை என்று நினைக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது, ஏன்னா 2 வருஷம் தான் இருக்கு தேர்தல், இது போக இன்றைக்கு நிர்வாகத்தில் அதிமுக எடுக்கிற பல முடிவுகளுக்கு மத்திய அரசு எவ்வளவு இணங்கி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த பேட்டியினுடைய ஆன்மாவாக தமிழக அரசுக்கு மத்திய அரசு இணங்கி இருக்குதா, மத்திய அரசுக்கு தமிழக அரசு இணங்கி இருக்குதா? இப்ப டிஜிபி நியமன விஷயத்துல மத்திய அரசு விட்டு கொடுத்து தானே போனாங்க முழுமையா. நீங்க ஐயா அது மாநில அரசோட உரிமைங்க. சீஃப் ஒரு டிஜிபியை வந்து அது செயல்படுத்தப்பட்ட விதத்தை பாருங்க. நீங்க ஓய்வு பெறுகிற அன்றைக்கு 7 மணிக்கு ஆர்டர் வரக்கூடிய அளவுக்கு நீங்க இருந்துன்னா நிர்வாகத்தோட செயல்பாடுகளோட நீங்க பொருத்தி பார்க்கணும். அன்றைக்கு அந்த ஆர்டர் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? இல்ல, அதனாலதான் நானும் கேக்குறேன், திரு தமிழக அரசு அவங்களோட இணக்கமா போதா, அவங்க இவங்களோட இணக்கமா போதா? அது நீங்க இந்த 3வது ஆண்டு நிறைவு விழாவை பாஜக கொண்டாடுகிற வரைக்கும் தமிழக அரசு அவர்களோடு இணக்கமாக போனது. ஆனால் அதற்கு பிறகு மத்திய அரசு பாஜக மாநில அரசோடு நிறைய இடங்களில் இணக்கமாக போகிறது. ஒரு இடத்தில் தமிழிசை கூட ஒரு பேட்டியில சொல்லுவாரு, அப்போ பாஜகவும் சசிகலா அவர்களும் வருங்காலத்தில் இணக்கமாக போவார்கள். அதுதான் நான் என்ன சொல்றேன். இல்ல, ஒரு இடத்துல நான் முக்கியமான இடமா நான் என்ன பாக்குறேன்னா, இன்றைக்கு இவர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக போகிற பொழுது இந்த அணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தியாக சசிகலா அம்மாவை அல்லது மன்னார்குடி குடும்பத்தை டெல்லி பார்க்கலாம். அந்த பேட்டியின் ஊடாக நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், இது ஒரு தேர்தல் கூட்டணியாக கூட மலர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்கிற அளவில் தான் நான் பார்க்கிறேன். பெருமாள்மணியோட சொந்த கருத்து இது, எங்க கருத்து கிடையாது. ஆமா, கண்டிப்பா அவர் அதிமுகவை சேர்ந்தவர், ஒரு அரசியல் பார்வையாளரா அவரோட கருத்து தான் அவர் முன்வைக்கிறாரு. நான் திரு அன்பழகன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், திரு நடராஜன் அவர்கள் வந்து அவரோட பேட்டியில சொல்லும்போது, திரு தம்பிதுரை அவர்கள் வந்து சசிகலா அவர்களுடைய ஒப்புதல் பெற்று பின்னர் பழனிசாமி அவர்களுக்கு வந்து அது சொல்லப்பட்டது, அவர் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான விஷயத்தை வந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறாங்கன்னும் போது திரு தினகரன் அவர்கள் ஒதுக்கப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதுதான் நடக்குதா? சரிங்கம்மா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் அன்பழகன். ஏற்கனவே வந்து நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு கருத்து சம்பந்தமான பேச்சுகள் வந்து ஒரு திமுக அதிமுகவுக்கும், இல்லை ஒரு அதிமுக காங்கிரஸு, இல்லை ஒரு அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகளோடு இணைத்து வந்து இது போன்ற கருத்துக்களை கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து அதிமுகக்குள்ளேயே இது மாதிரி வந்து கருத்துக்களை கேட்கும்போது எங்கெல்லாம் கொஞ்சம், நாங்களாம் புதுச்சேரியில் இருக்கிறோம், கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்னென்னா, ஏன் கேட்கப்படுது, அம்மா உயிரோடு இருக்கும்போது புரிஞ்சுக்கிறேன், இல்லை உங்களுடைய ஒரு ஆங்ஸைட்டி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஏன் கேட்கப்படுது அப்படின்னா, இது வந்து திரு நடராஜன் அவர்கள் அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு நபருடைய பேட்டி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவர் அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகள் பற்றி அதிமுக தானே பேச முடியும், மற்ற கட்சிகள் பேச முடியாது இல்லையா? இல்லைங்கம்மா, நீங்கள் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை தான் நீங்கள் வந்து முன்னிறுத்தின்னு வரீங்க தொடர்ந்து. அதனால தான் வந்து அவங்களாம் பேசுகிறாங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா, மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் வந்து உயிரோடு இருந்த பொழுது உங்களை மாதிரி வந்து ரிப்போர்ட்டர்கள் விஷுவல் வீடியோலாம் வந்து நாங்கள் மைக்கை நீட்டும் போது நிறைய தலைவர்கள், இன்றைக்கி இருக்கிற அதிமுக இருக்கின்ற தலைவர்கள் வந்து அந்த மைக்கை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடினவங்களாம் இன்றைக்கி வந்து திட்டமிட்டு மைக்கை பிடிச்சிக்கின்னு அதிமுக இருக்கிறவங்கள மாதிரி அதிமுக இருக்கிறவங்களே ஒருத்தவங்க மீது ஒருத்தவங்க வந்து அழுன முட்டை, வெந்த கோழி, வேவாத கோழி, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டுலாம் வந்து பேட்டி கொடுப்பதை வந்து நாங்களாம் புதுச்சேரியிலேருந்து கேட்கும்போது எங்களுக்கு உள்ளபடியே சங்கடமாக இருக்குதுமா. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து ஒரு திமுக அதிமுக ஒரு அதிமுக காங்கிரஸோட வச்சிருக்கலாம்னு. சரி பரவாயில்லம்மா, இந்த இதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க வந்துட்டேன். என்னுடைய கருத்தாக வந்து சிலதை வந்து இதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சம்மந்தப்பட்ட அதிமுக இருக்கிற தலைவர்கள் ஒருவர் மீது அதிமுக மேலே வந்து குற்றத்தை சொல்லிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வந்து சேற்றவாரி வீசுவதை வந்து தவிர்த்து கொண்டாங்கன்னா எங்களை போல இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இன்றைய தினம் வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட இந்த கட்சி அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு சொல்லுங்கம்மா. திரு அன்பழகன், நீங்க உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கான வேண்டுகோளை வச்சுட்டீங்க. ஓகே, என்னுடைய கேள்விக்கான பதில். ஓகேம்மா, ஓகே சொல்லுங்கம்மா.
திரு தினகரன் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரா அதிமுகவுல? திரு சசிகலா அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டைரக்டா கான்டாக்ட் இருக்குது, நடுவுல திரு தினகரன் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதா உண்மையா? இல்ல, ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. ஏன்னா புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தான். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா அது மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை எடுத்த முடிவின்படி தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தை கேட்டு தான் இன்னைக்கு வந்து கட்சியில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இப்போ கூட இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி திரு நடராஜன் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கேட்குறீங்க. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் சொல்லும்போது தினகரன் அமைதியா இருங்கன்னு சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லிருக்காங்க, அவரை சும்மா இருக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு திரு நடராஜன் அவர்கள் சொல்றாரு. அப்போ அவருக்கான ரோல் அவர் கட்சியில இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு பொதுச் செயலாளரே விரும்புறாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. நிச்சயமா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்திகள் இருந்தாங்க, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகன்னு ஒன்று இருக்குதுன்னா அது மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் நிலைநிறுத்தின ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தல் நடக்க போது ஜனாதிபதி தேர்தலில் திமுக ஒரு வேட்பாளர் ஆதரிக்குது. திரு அன்பழகன் அந்த ஜனாதிபதி தேர்தல்ல வேட்பாளருக்கான ஆதரவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிச்சாரு. ஒரு 48 மணி நேரம் கழிச்சு 2 நாள் கழிச்சு துணை பொதுச் செயலாளர் தனியா அறிவிக்கிறாரு. அப்போ பொதுச் செயலாளர் கிட்ட முதலமைச்சருக்கு தான் துணை பொதுச் செயலாளருக்கு வரலங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா? இல்லம்மா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்ப ஜனாதிபதி தேர்தல் நடக்க போது சின்னம்மா மரியாதைக்குரிய சின்னம்மா சிறையில் பல மாதம் இருக்கிறாங்க. அவங்கள கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் போய் பார்க்கல. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு யாருக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சின்னம்மாவை போய் அவர் போய் ஜெயிலில் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்த பிறகுதான் அந்த அம்மாவுடைய கருத்தை மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவிக்கிறார். அதே நாள்ல திரு டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களை சந்திக்கிறார். ஒரே நாள்ல தம்பிதுரை அவர்களும் சந்திக்கிறார், திரு தினகரன் அவர்களும் சந்திக்கிறார். ஆனா அறிவிப்பு கொடுப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ திரு தினகரன் அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அமைதியா இருங்க, 2 மாசம் அமைதியா இருங்க. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் செயல்பட வேணாம்னு சொல்லிருக்காங்க, அப்படிதானே புரிஞ்சுக்க முடியும்? இல்லம்மா அப்படிலாம் கிடையாது. துணை பொதுச் செயலாளர் இந்த காலகட்டத்தில் செயல்பட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுகவுடைய செயல் தலைவராக இருக்கின்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலினுக்கு ஒரு மாற்று சக்தியே இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரன் மட்டும்தான். இன்னைக்கு ஓபிஎஸ் நிறைய சுற்றுப்பயணம் போறாரு. இன்னும் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னும் சுற்றுப்பயணத்தை அவர் வெளியில் வரல. வெளியில் சுற்றுப்பயணம் செய்யும் போது உங்களுக்கு உண்மை நிலைமை புரியும். இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவிக்கணும் என்பது தான் சின்னம்மாவோட எண்ணம். அதை தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பொதுச் செயலாளருக்கு அடுத்து துணை பொதுச் செயலாளருங்க. கட்சியில துணை பொதுச் செயலாளர் அறிவிக்காம முதலமைச்சர் அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப துணை பொதுச் செயலாளர் ரோல் கம்மியா இருக்கா அப்படிங்கறத கேள்வியாக இருந்தது. நான் திரு சக்தி அவர்கள்ட்ட இல்லையா ஜனாதிபதி தேர்தல் இல்லம்மா ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட வேண்டியது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ யாரையா விட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற துணை பொதுச் செயலாளரை விட்டு அறிவிக்கும் போது கட்சியில் விரும்பத்தகாத ஒரு சில செயல்கள் வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் அவர்களிடம் எடுத்து கூறி முதலமைச்சர் வாயில அதை அறிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட வேண்டிய எம்பிகளும் எம்எல்ஏவும் தான், கட்சியினுடைய தொண்டர்கள் இல்லை. கட்சியினுடைய தொண்டர்கள் ஓட்டு போடணும்னு சொன்னா அதை துணை பொதுச் செயலாளரை விட்டு அறிவிக்க சொல்லுவாங்க. இது போடக்கூடியது எம்எல்ஏவும் எம்பிகளும். அதனால முதலமைச்சர் விட்டு சொல்வதுதான் நன்மை என்கின்ற ஒரு நல்ல ஒரு சிறிய இடைவேளை தற்போது நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஊடகங்கள்ல தொடர்ந்து பேசப்பட்டு வந்து கொண்டே இருந்த விஷயம், பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டிருந்த ஒரு விஷயம், திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நேரடியாக இந்த கேள்வி முன்வைக்கப்படும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று திரு தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் திரு நடராஜன் அவர்கள் வெளிப்படையாக திரு திவாகரன் அவர்களுக்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்று நம்முடைய தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த பிரச்சனை தான் கட்சியில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான முக்கிய காரணமாக.
அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் யார் தலைமையில் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், திரு தினகரன் அவர்கள் என்ற இந்த தலைமைகளுக்குள் இருக்க போகிறதா, புதிதாக திரு திவாகரன் அவர்கள், திரு நடராஜன் அவர்கள் என்று புதிய விஷயங்களும் முன்வர போகிறதா என்ற தெரிய அந்த கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட முன்வைக்க நினைக்கிறது, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்திலேயே சர்ச்சை இருக்கிறது, அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணுமா? இவ்வளவு நாளா பேசப்பட்டுட்டே இந்த விஷயத்த திரு நடராஜன் அவர்கள் ஆமா பிரச்சனை, இதுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த ஒதுக்கி வைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த பிரச்சனை தான் உள்ளூட காரணமாக இருக்குது அப்படின்னு பேசப்படுது. அந்த விஷயத்துக்குள்ளேயே போக விரும்பல. காரணம், இது அதிமுக விஷயம் அல்ல, இது அவங்க குடும்ப விஷயத்தை நாங்க ஏன் பேசணும்? எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். அதனால எங்க கட்சியுடைய தொண்டர்கள், எங்க கட்சியுடைய நிர்வாகிகள், எங்க கட்சியுடைய முதலமைச்சர் எங்களை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதையும் போய் அதை நான் இங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்கள் அந்த பேட்டி கொடுக்கும்போது வெளியே சொல்லும்போது திரு தினகரன் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்றாரு. திரு நடராஜன் அவர்களும் திரு நடராஜன் அவர்கள் அதுல எப்படி இன்டர்பிரட் பண்றாருன்னா, தினகரன் குடும்பம் தான் அவர் சொன்னாரு, சசிகலா அவர்களை சொல்லல அப்படின்னு. அதாவது ஒட்டுமொத்தமா தொண்டர்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், அவர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை வழி நடத்திட்டு போறதா இன்னைக்கு கட்சியை நாங்க நடத்திட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொன்னது சசிகலா அவர்களையும் சேர்த்து கண்டிப்பா. தொண்டர்களுடைய உணர்வுகள் என்னவோ அதுதான் எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் மனசுல வச்சிருக்கிற வரைக்கும் தான் நாங்க இந்த கட்சியில வேலை செய்ய முடியும். வெளியெடுத்து போட்டாங்கன்னா நம்மள யாரும் அங்க வேலை செய்ய முடியாது. அதனால அவங்க தான் எங்க கட்சிக்கு எஜமானர்கள். அந்த தொண்டர்களுடைய உணர்வுகள், எண்ணங்களுக்கு அடிப்படையில தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார்கள். அவர் தலைமையில நாங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை கட்சி ஆட்சியை காப்பாற்றணும், மக்களுக்காக செயல்படணும். மத்த குடும்பத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. திரு பெருமாள் மணி குறுக்கிட இல்ல நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த பேட்டியை பொறுத்தளவில். ஏன்னா அந்த சுதாகரன் வெர்சஸ் தினகரன் அப்படிங்கிற விஷயத்த ஐயா திவாகரன் வெர்சஸ் தினகரன் அப்படிங்கிற விஷயத்த ஐயா நடராஜன் அவர்களே அதை பேசுறாங்க. அது என்னன்னா, இது இந்த அதிமுகவோட இந்த அமைப்பை நாம பார்த்தோம் அப்படின்னா, இதுல வெவ்வேறு இந்த குடும்பத்தினுடைய வெவ்வேறு ரூட்டை பிடிச்சி அதனுடைய லாயலிஸ்டா தான் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க கட்சியில. அதை நம்ம மறுக்க முடியாது. அதாவது ஜெயலலிதா தான் அவங்கள கட்சியில முக்கியமான பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தாலுமே கூட அவர்கள் யாரோட லாயலிஸ்ட் அப்படிங்கிறத பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். யார் மூலம் அவங்க மாவட்ட செயலாளர் பதவி வாங்கினாங்க, அமைச்சர் பதவி வாங்கினாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக அப்படி பார்க்கிற பொழுது திவாகரன் ஐயாவுக்கும் தினகரன் ஐயாவுக்குமான அந்த மறைமுகமான யுத்தம் பற்றி ஊடகங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே தான் இருந்தன. ஆனால் இதை நடராஜன் ஐயா தெளிவாக பேசி இருப்பதனுடைய காரணம் என்னன்னா, நாங்க எல்லாத்தையுமே பொதுவெளியில வைக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். இல்ல அப்போ இப்ப பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதே எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. குடும்பத்துல கருத்து வேறுபாடு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பேசுறோம். ஊடகங்கள் கவர் ஸ்டோரியா, மேகசின்ஸ் அதை கவர் ஸ்டோரியா போடுது. இப்ப நாளிதழ்கள் அதை ஒரு இந்த மறைமுகமாக அதை எழுதுறாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா மன்னார்குடி ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூஸ் இருந்தது உண்மைதான், ஆனா நாங்க அதை சால்வ் பண்ணிட்டோம். அதை இந்த பேட்டியில ஐயா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இனிமே இதற்கு திரு தினகரன் அவர்களுக்கு நீங்க 2 மாசம் அமைதியா இருங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த பிரச்சனை தான் காரணமா இருக்கும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த பேட்டி ஒரு முக்கியமான பேட்டி நான் பாக்குறேன். என்னன்னா, இப்ப ஆகஸ்ட் 5 வரைக்கும் அவரே சொல்லிட்டாரு, நான் வெளியில வரல அப்படின்னு சொல்றாரு. நம்ம முன்னமே குறிப்பிட்டு சொன்னபடி தம்பிதுரை ஐயாவும் தினகரன் ஐயாவும் சேர்ந்து தான் சிறைச்சாலையில சசிகலா அம்மாவை பாக்குறாங்க. 1.5 மணி நேரத்துல தம்பிதுரை ஐயா வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் 2 மணி நேரம் இவங்க தினகரன் ஐயா அங்க இருக்காங்க. ஆக அப்படி பார்க்கிற பொழுது இப்படி நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக புள்ளிகளை இணைத்துக் கொண்டிருந்தத நடராஜன் ஐயா எல்லாத்தையும் பொது வெளியில போட்டு உடைக்கிறாங்க. ஆமா எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தது, எல்லாம் இருக்கு, இனிமே அடுத்த கட்ட நகர்வு என்ன? அதனாலதான் நான் என்னுடைய முதல் பகுதியில சொன்னேன், இந்த பேட்டி அதிமுகவையே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அவர்கள் தயாராகி விட்டது போல தெரிகிறது. ரைட். நான் திரு சக்தி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புறேன். இதுல இந்த 2 மணி நேர பேட்டியை இந்த நீண்ட பேட்டியை நீங்க பாத்துட்டீங்க, முழுமையா பாத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு சாமானியரா நீங்க இந்த பேட்டி திரு பெருமாள் மணி அவர்கள் அவரோட இன்டர்பிரேஷன்ல பல கருத்துக்களை முன் வச்சாரு. கட்சிக்காரர்கள் அப்கோர்ஸ் வேற மாதிரியா பார்ப்பாங்க. பட் இந்த 2 மணி நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு சாமானியரா கிடைச்ச ஒரு பிரதானம் இதுதாங்க, இது முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, இதுதான் இந்த பிரதானமான மெசேஜ், இல்ல எனக்கு இதுதான் புரிஞ்சது இந்த பேட்டியில இருந்து அப்படின்னு நீங்க பாக்குற விஷயம்? திரு நடராஜன் அவர்கள் பேட்டியிலேருந்து ஒன்று தெரிஞ்சுது. அதாவது அவர் 3 பேரையுமே, அதாவது தினகரன், பழனிசாமி, பன்னீர்செல்வம் 3 பேரையுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த இயக்கத்தை
ஒரு ஒற்றுமையாக கொண்டு போகணுங்கிற ஆசை அவருடைய பேட்டியிலேருந்து தெரிஞ்சுது. ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மைக்கு அதாவது காரியமாகுங்கிறது சாத்தியமாகுங்கிறது போக போக தான் தெரியும். இப்போ இருக்கிற இதில் குதிரை கொஞ்சம் மூக்க நீட்டுறதுன்னா அது பழனிசாமி தான். அவர் கொஞ்சம் ரேஸில் முந்தி தான் இருக்கார் இப்போ அட் ப்ரெசன்ட். ஆமாம், தினகரன் முயற்சி பண்ணுறார். அதே சமயம் சில அறிவிப்புகள் ஆகஸ்ட் 5 சொல்கிறேங்கிறாரு. ஆனால் நடக்கிற நடவடிக்கைகளை பார்த்தா அவர் கொஞ்சம் புலி பதுங்கிறது பாயுமா அல்லது ஆகஸ்ட் 5க்கு பிறகு தேயுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போ ஆட்சியை பற்றி ஒரு 4 வரி மக்களுடைய சாமானிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முந்திராரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த விமர்சனம் வந்து உங்களுக்கும் சரின்னு படுதா? சசிகலா அவர்கள் தான் அவரை இயக்குறாரு அப்படின்ற பார்வையை நீங்க சசிகலா இயக்குறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிற அதிகாரம் அவருடைய நடவடிக்கைகள் இப்போ சாமானியராக நோக்கும்போது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, இருந்தாலும் அவருடைய நடவடிக்கை ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு ஓகே, நீங்க அவருக்கு வந்து ஒரு நல்ல மார்க் கொடுக்குறீங்க. ஆனா சசிகலா அவர்கள் வந்து இயக்குறாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கும் இருக்குதா, இல்ல அவர் இண்டிபெண்டா இருக்காருன்னு நம்புறீங்களா? இல்ல, சசிகலா கொஞ்சம் அதுல இன்டர்பிரட் ஆகுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து மௌனியா இருக்காரு ஒழிய, அதாவது முன்னாடி வந்த விமர்சனம் தான், நரசிம்மராவ் எப்படி மௌனமாக இருந்து எல்லாவற்றையும் சாதித்தாரோ அதை போல திரு பழனிசாமி அவர்கள் மௌனசாமியாராக இருந்து சாதித்து கொண்டு இருக்கிறார் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. இருந்தாலும் பொதுமக்களுடைய பார்வையில் இப்படி ஆளாளுக்கு கருத்து ஆட்சி ரீதியா நல்லா செயல்படுறாருன்னு நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க இருக்கு. ஆமா சார். ஆனா சசிகலா அவர்களுடைய தாக்கம் இருக்குதோன்ற சந்தேகமும் தாக்கம் இருக்குங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கு. அவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா தாக்கம் சசிகலாவோட நோக்கம் தெரியல, ஆனா தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் திரு அன்பழகன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், திரு டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்த ஒரு விஷயத்த திரு நடராஜன் அவர்கள் இருக்கு, என் வீட்டில தான் கூப்பிட்டு 2 பேரும் பேசினாங்க, அதற்கு பிறகு சிறையில கூப்பிட்டு 2 பேரும் பேசினாங்க, திரு திவாகரன் அவர்களுக்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் ஒரு அதிகார ரீதியான பிரச்சனை இருக்கிறது அப்படின்றத சொல்லிருக்காரு. இப்பவும் மறுக்கிறீங்களா? இல்லையம்மா, அது வந்து அவங்களுடைய குடும்பத்து பிரச்சனை. அது வந்து டிடிவி அண்ணன் வந்து அதை அவர் வந்து மறுத்துன்னு வந்தாருன்னா அது அவருடைய பெருந்தன்மை. அதை வந்து நம்ம தவறாக சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய எண்ணப்படி வந்து ஒரு வந்து நல்லாட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அது இந்தியாவிலேயே வந்து இன்னும் வந்து ஒரு 4 வருஷம் இருக்குது. ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து வருகின்ற எப்போ தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவில் வந்து மக்களுக்கு நல்லாட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து வர்றாரு. ஒன்று. இன்னொன்று வந்து கட்சின்னு சொல்லும் போது வந்து டிடிவி தினகரன் வந்து துணை பொதுச் செயலராக இருக்கிறாரு. அவரை வந்து யாரும் வந்து ஒதுக்கி வைக்க முடியாது. ஆதரவா உங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருக்கு ஆதரவா அதிமுக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மன்னார்குடியில கூட்டம் நடத்த முடியல. மன்னார்குடியில கூட்டம் நடத்த முடியலன்னு சொல்லும்போது அதுக்கு பல்வேறு சின்ன சின்ன காரணங்கள் இருக்கலாம். இது வந்து போலீஸ் வந்து எந்த சின்ன காரணமும் இல்ல. திரு நடராஜன் அவர்கள் வெளிப்படையாவே இந்த பேட்டியில வந்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார், எங்களுடைய குடும்பத்துல இன்னொருத்தவங்க வந்து அங்க இருக்காங்களே, அது நம்மளோட இடம் தானே, அங்க ஏன் நீங்க கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு திரு நடராஜன் அவர்கள் பதிவு பண்றாரு. அப்போ அங்க திரு திவாகரன் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அங்க திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவா கூட்டம் வேண்டாம். இல்லம்மா, இப்போ வந்து திரு நடராஜன் அவர்களே தான் ஒத்துக்கிறாரு, எங்களுடைய குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓபனா ஏத்துக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கூட்டம் வந்து அதனுடைய வெளிப்பாடு கட்சி ரீதியான கூட்டத்தை பாதிக்கிறது இல்ல. கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் எங்க வேணா கூட்டத்தை நடத்த முடியும்னு இருக்கணும்ல. எனக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுங்க. திரு திவாகரன் அவர்கள் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரா? அது எங்களுக்கு தெரியாது, அடிப்படை உறுப்பினரா என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து கழகத்தினுடைய செயல்ல வந்து கடைசியா ஊடகங்களுக்கு வந்த அறிவிப்பு 2011 நீக்கப்படும் போது திரு திவாகரன் அவர்களும் நீக்கப்படுறாரு கட்சியில இருந்து. அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்டுட்டாரா இல்லையான்னு கட்சியில யாராவது விளக்குனாதான் தெரியும். சரிங்கம்மா, இப்போ கட்சி தான் அந்த குடும்பமா, தொண்டர்களை பத்தி திரு நடராஜன் அவர்கள் சொல்லும் போது அதான் நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் நம்ம அங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு மன்னார்குடியில அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்துல யாரோ இருக்குதுல, அப்ப விட்டுலாம், அப்ப அதுதான் கட்சியாங்கிறத நானும் கேக்குறேன். இல்லைங்கம்மா, இப்போ வந்து கட்சியில இருக்காரா இல்லையான்னு தெரியல திரு திவாகரன் அவர்கள். அவருக்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் வரக்கூடிய மோதல்னால
துணை பொதுச் செயலாளர் அமைதியாருன்னு சொல்லப்படுகிறாரா? துணை பொதுச் செயலாளருக்கான கூட்டம் நடக்க வேண்டாம்னு சொல்லப்படுதா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதிகாரம் உண்மையில் கட்சியில் இருக்கிறதா குடும்பத்தில் இருக்கிறதான்ற கேள்வி எனக்கு தான் வருது. நீங்க தான் விளக்கணும். இல்லைங்கம்மா. இப்போ வந்து இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் நிறைந்த ஒரு வந்து ஒப்பற்ற இயக்கம். இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. இந்த 30 பேருக்கும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் வந்து பெரியவங்க. ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ நாங்களே எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் தம்பி 7 பேர் இருப்போம். ஏதோ ஒரு சின்ன கருத்துக்கள் வரும்போது என்னுடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ அன்பு நீ கொஞ்ச நாள் கொஞ்சம் இருடா, சும்மா இருடா, ஒரு மாதம் சும்மா இருடா, பெசாம இருடா, அப்படி தாண்டான்னுவாங்க. அதை மாதிரி தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் டிடிவி அவர்கள் வந்து அழைத்து ஒரு 2 மாதம் அமைதியாருன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க குடும்பத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த விரிசல் வந்ததற்கான காரணமாகவும் திரு நடராஜன் அவர்கள் எதை சொல்றாரு தெரியுமா? இதே தந்தி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய பேட்டியில திரு தினகரன் அவர்கள் சொல்றாரு, என்னுடைய குடும்பத்தினர் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கிறாரு. அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள் தொடங்குகின்றன. அப்போ கட்சியில் யாருக்கு அதிகாரம் என்பதை மையப்படுத்தி தான் கருத்து வேறுபாடுகள் வருகின்றன. அப்போ இது வெறும் குடும்ப சண்டைன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிற முடியுமா? கட்சி ரீதியான கருத்து வேறுபாடு தானே. இல்லம்மா, சில நேரத்தில் வந்து சிலர் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்ல தான் செய்வாங்க. அந்த கருத்தை அந்த வந்து குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கட்சியுடைய நலன் கருதி அதை ஏற்றுக்கின்னு இருக்கணும். அதை வந்து இப்படி வெளிப்படையாக விமர்சனம் பண்ணுவது என்பது தேவையற்ற ஒன்று தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த குடும்பம் தான் இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து நினச்சிக்கின்னு இது போன்ற கேள்விகளை கேட்க வேணாம். இல்லை, நான் நினைக்கல, நான் கேட்குறேன். இல்ல, அது அந்த இதே திரு நடராஜன் அவர்கள் குடும்ப அரசியல் தான் செய்வோம் என்று தஞ்சையில பேசினார். இப்போ வந்து கட்சி ரீதியான குடும்ப ரீதியான இப்ப திரு திவாகரன் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல்னால அதிமுக அது வெளிப்படுதா இல்லையா? அதுதான் கேள்வியா இருக்கு. அப்போ குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை கட்சியில வெளிப்படும்னா குடும்பம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கா, குடும்பம் தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துகிறதா அப்படின்ற திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய சந்தேகம். இல்லம்மா, எங்களை பொறுத்தமட்டில் அவர் வந்து திரு நடராஜன் அவருடைய கருத்து அது அவருடைய சொந்த கருத்து. அவருடைய கருத்தை வந்து நாங்கள் வந்து கட்சியினுடைய கருத்தாவோ இல்லை வந்து மரியாதைக்குரிய வந்து கழகத்துடைய பொதுச்செயலாளருடைய கருத்தாவோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து ஒரு உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவர் இல்லை. அவர் தெளிவாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஓப்பனாக பதில் சொல்லக்கூடியவர் தான். அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து பதில் சொல்லிக்கிறாரு. ஆனால் எங்களை பொறுத்தமட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த வந்து குடும்பத்தில் அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுடைய தலைமை ஏற்று வந்து செயல்பட்டு இருக்கிறோம். மற்றபடி வந்து அவங்களுடைய உறவினர்லாம் அப்பப்போ கோச்சிக்குவாங்க, அப்பப்போ வந்து கூடுவாங்க, அப்பப்போ பேசுவாங்க, அப்பப்போ வருத்தப்படுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு அந்தந்த நேரத்திலேயே வந்து அவங்களுடைய எண்ணத்தை தகுந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. திரு மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் திரு திவாகரன் அவர்களோட கண்ட்ரோல்ல, நம்ம வீட்டுல இன்னொருத்தரோட கண்ட்ரோல்ல கட்சி இருக்குது, அதனால என்ன அப்படின்னு சொல்லி திரு நடராஜன் அவர்கள் சொல்றாரு. அப்ப மறுக்கிறீங்களா? அவர்களுடைய குடும்பத்துல திரு தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் தவிர வேற யாருக்கும் எந்த ஆதிக்கமும் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப அந்த குடும்பத்து சம்பந்தமா அரசியல் ரீதியா கருத்து சொல்ற அதிகாரம் எனக்கு இல்லம்மா. நான் அதை வந்து சொல்லவும் முடியாது. கட்சியில அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, கட்சியில அவங்க ஆதிக்கம் இருக்குதா இல்லையான்றத ஒரு அதிமுக பிரதிநிதியா உங்கள்கிட்ட கேட்கிறேன். வேற எதுவும் கட்சியில் வந்து தொண்டர்கள் வந்து யார் வேணாலும் வந்து தங்களுடைய கருத்து சொல்லலாம். நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து பேசி நிற்கிறீங்க? நீங்கள் இது போன்ற கேள்விகளை இது வந்து ஒரு குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ இது மாதிரி வந்து பொது விவாதத்துக்கு நம்ம கொண்டு வரது என்பது தேவையற்ற ஒன்றுமா? அது நீங்கள் அரசியல் ரீதியாக நிறைய கேள்வி கேட்கலாமே. திரு தூத்துக்குடி செல்வம், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. அதாம்மா, முதல்ல வந்து அண்ணன் பெருமாள்மணி அவர்களுக்கு ஒன்று சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு நடராஜன் அவர்களை ஏதோ பிதாமகரை போல அவர் சித்தரித்தாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிதாமகர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஒண்ணு. ரெண்டாவது, திராவிடர் இயக்கத்தினுடைய ஆன்மாங்கிற மாதிரி திராவிடர் இயக்கத்தினுடைய ஆன்மாங்கிறது வந்து தந்தை பெரியாரில் தொடங்கி, திராவிடர் கழகம் சொன்னீங்கன்னா அது தந்தை பெரியாரில் தொடங்கணும், திராவிடர் இயக்கம் சொன்னீங்கன்னா அது நீதி கட்சியிலிருந்து தொடங்கணும். அதனால இவர் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு போது அரசியல் இயக்கங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் நடராஜன் பங்கெடுத்திருந்தார் என்பது நான் மறுக்கல. அதே நேரத்தில் அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் பிஆர்ஓவா ஏபிஆர்ஓவா உதவி தகவல் தொடர்பு அதிகாரியா வந்து பதவிக்கு போயிட்டாரு, அரசு ஊழியர் ஆயிட்டாரு. 1982 திருமதி சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருக்கும் போது இவர் அந்த மாவட்டத்தினுடைய பிஆர்ஓ, அந்த மாவட்டத்தினுடைய பிஆர்ஓ என்கிற முறையில்
திருமதி சந்திரலேகா அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு தான் புரட்சி தலைவி அம்மாட்ட வராங்க. ஆமா, திரு செல்வம் நிறைய வரலாறுகள் சொல்றீங்க. இதே திரு நடராஜன் அவர்கள் இதே பேட்டியில சொல்றாரு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தலைமைச் செயலாளர் யாருங்கிறதே நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்றாரு. அம்மா அவர் என்ன வேணா சொல்லிட்டு, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது யாரும் வந்து இப்படிலாம் பேசிட முடியுமா? நீங்க ஒரே ஒரு விஷயம், 2011 இவங்க திரு நடராஜன் உள்ளிட்ட அனைவரையும் கட்சி விட்டு நீக்கினாங்க. ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா திருமதி சசிகலாவை தவிர வேற யாரையும் சாதாரண உறுப்பினராக கூட சேர்க்கல. அதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும், அம்மா அவர்கள் இருக்கும்போது இவங்கெல்லாம் எதுவும் பேசிட முடியாது, அடையாளமே தெரியாம இருந்தாங்க. இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி, திருமதி சசிகலா அவர்களே கூட 2012 மார்ச் மாதம் பொது மன்னிப்பு எழுதி கொடுத்து இந்த கட்சியில சேரும். இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா திரு நடராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு, அப்போலோ மருத்துவமனை வரைக்கும், அப்போலோ மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நலம் குன்றி இருந்த போது திரு திவாகரன், திரு நடராஜன் அவர்கள் நீங்களா அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் அப்போலோல தான் இருந்தாங்க, அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க, அவங்க கூடவே இருந்தாங்கன்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கு உதவுனாங்க. திரு சசிகலா அவர்கள் உள்ளிட்ட 11 பேரை நீக்குனாங்க அப்படின்ற விஷயம் 2011க்கு பிறகு பேசப்படுகிறது. ஆனா அந்த 2012ல சசிகலா அவர்கள் மட்டும் சேர்க்கப்பட்டாரு. அதற்கு பிறகு இளவரசி அவர்கள் அங்க இல்லையா, திரு விவேக் அவர்கள் அங்க இல்லையா, டாக்டர் சிவகுமார் அவர்கள் அந்த குடும்ப உறுப்பினர் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய மருத்துவரா இல்லையா? அப்போ மீண்டும் எங்களுடைய குடும்பத்தை தான் நம்பினாங்க அப்படின்னு திரு நடராஜன் சொல்றாரு. நான் உடனே 2012க்கு பிறகு, அதாவது திரு நீங்க சொன்னீங்க அப்பல்லோ மருத்துவமனையில் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை சுற்றி வளைத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்களே, அங்கதான் இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அங்கதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. கவர்னரை அனுமதிச்சு கவர்னரை நீங்க சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தினர் சுற்றி வளைக்கக்கூடிய காலகட்டத்தில் முதலமைச்சருக்கான சர்வ அதிகாரங்களை பெற்றிருந்தவர் திரு பன்னீர்செல்வம். அவர் நினைச்சிருந்தா அதை மாத்திருக்க முடியாது. நான் இன்னும் கூட நான் அதாவது ஒரு விஷயம், நான் ஒரு ஏக்கத்திலே அண்ணன் சுற்றி வளைக்கிறீங்க, நீங்க வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களால் வந்து நீக்கப்பட்டவர்கள் என்று வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்க முடியாதா? இன்னொன்னு, அம்மா வந்து ஒரு பெண் இனத்தை சார்ந்தவர்கள், முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாமே சரியாக நடப்பதாக நாங்கள் நினைத்து கொண்டு அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், பிரார்த்தித்தார்கள். நீங்க சொல்றதுபடி 2012ல இருந்து தொடர்பே இல்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சசிகலா அவர்கள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டாங்க, குடும்பத்தினர் வேற யாருக்குமே தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி தொடர்பு இல்லாத குடும்பத்தினர் அப்போலோ மருத்துவமனைக்கு வராங்கன்னா கட்சியில பொருளாளராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள், முதலமைச்சருக்கான அதிகாரங்களை பெற்றிருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருக்க மாட்டாரா? இல்ல, பல கட்டங்களில் அமைச்சர்களுக்குள்ள விவாதிக்கிற பொழுது என்ன நடக்குது, அம்மாவுக்கு என்ன சிகிச்சை நடக்கிறது என்பதை எல்லாம் அண்ணன் OPS அவர்கள் பல முறை கேட்டிருக்கிறார். ஒண்ணுமா தயவு செய்து ஒண்ணு அனுமதிங்க. 1982க்கு பிறகு இவங்க என்னைக்கு இந்த குடும்பம் வந்து ஏக்கத்திலும் சரி, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவை சுற்றி அவர்கள் எல்லாம் ஒரு வளையத்திற்குள்ளே அம்மாவை கொண்டு வந்தாங்களோ, அதுக்கு பிறகுதான் இந்த ஏக்கத்துல 1972ஆம் ஆண்டில் இருந்து உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், திருநெல்வேலி சீமையிலே அண்ணன் கருப்பசாமி பாண்டியன், KKSSR ராமச்சந்திரன், அண்ணன் காளிமுத்து, திருநாவுக்கரசு, இப்படி தியாகம் செய்தவர்கள் எல்லாம் பல கட்டங்களில் அம்மாவிடத்தில் இல்லாதது பொல்லாததுமாக சொல்லி கோல் மூட்டி இந்த ஏக்கம் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் அவ்வளவு பலவீனமானவரா? இல்ல, அம்மாட்ட தவறான தகவலை சொல்லி, அவர்களுடைய குணம் அறிந்து, அவருடைய மனநிலை அறிந்து தவறான தகவலை சொல்லி இந்த ஏக்கத்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலகீனத்திற்கு, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குடும்பம் தான். அதை புரிந்து கொண்டுதான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை கூட உங்களுக்கு எதிராக என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த பதவிக்கு வர ஒரு செய்திமா தயவு செய்து, அதாவது நான் எந்த பதவிக்கு வரமாட்டேன், உங்களுக்கு உதவியா இருப்பேன், உங்களுக்கு தங்கச்சியா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி திருமதி சசிகலா எழுதி கொடுத்ததனுடைய மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் அவர் மட்டும்தான் சேர்க்கப்பட்டார். ஒண்ணே
திரு நடராஜனையோ திரு தினகரனையோ அல்லது திவாகரனையோ அவர்கள் யாரையாவது அம்மா அவர்கள் நம்பி இருந்தால் அவங்க எல்லாரும் சேர்த்திருக்கலாம்ல. யாரையுமே சேர்க்கல, திருமதி சசிகலாவை தவிர. அதை முதல்ல நீங்க தயவு செய்து இளவரசி அவர்கள் யாரு, விவேக் அவர்கள் யாரு, டாக்டர் சிவகுமார் யாரு, திருமதி அதை நீங்க அனுமதிக்க. திருமதி இளவரசியினுடைய கணவர் அம்மாவுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிற பொழுது, அங்க பணியாற்றுகிற பொழுது இறந்து விட்டார். அப்பொழுது இந்த விவேக் என்பவர் சின்ன குழந்தையா இருந்தாரு. அவர்களை காப்பாற்ற வேண்டிய அல்லது வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒரு தார்மீகமான பொறுப்பை, கடமையை ஒரு தாய் உள்ளத்தோடு அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்கள பற்றி சேர்த்தாங்க, வேற யாரும் சேர்க்கல. அது முதல்ல தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, பெரிய தியாகியாக்க வேண்டாம். திரு செல்வம், நான் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க போறேன். ப்ளீஸ் எனக்கு டைம் கொடுங்க. நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட வரேன். திரு நடராஜன், திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களால் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. திரு நடராஜன் அவர்கள் சொல்கிறார், 5 நாள் வீட்டு காவலில் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் வைக்கப்பட்டிருந்தார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது ஜெயலலிதாவிற்கே மாற்று கருத்து இருந்தது என்று திரு நடராஜன் அவர்கள் பதிவு செய்கிறார். அதுவும் சரியா? அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடுத்த அத்தியாயம் என்ன என்பது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகிறோம். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஒரு குடும்பத்துடைய ஆதிக்கம் இந்த கட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டதா, இதற்கு முன்னாலும் இப்படிதான் இருந்தது? அதாவது ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய சசிகலாமா சின்னம்மாவா அவங்களோட 32 வருஷமாக கூட இருந்தாங்க. ஒரு நட்பு ரீதியாக, ஒரு தோழியாக, சகோதரியாக இருந்தாங்க. அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவங்க 1982 இருந்தாங்க. 88க்கு அப்புறம் உடனடியாக கூடவே இருந்து கூட இருந்தாங்க. அரசியல் வேறு, வீட்டில் இருக்கிற சூழ்நிலை வேறு. அதாவது அரசியல் ரீதியா, கட்சி ரீதியாவும் இருந்தது அந்த ஆதிக்கம்ங்கிறது தான் கேள்வியாக. அவங்க அரசியல் ரீதியா எந்த இடத்துலையுமே அரசு பணியிலும் தலையிடல, அரசியலும் தலையிடல. அம்மாவோட உறுதுணையா இருந்தாங்க. அம்மாவுக்கு திரு நடராஜன் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு, 91-96ல அதிகாரிகள் நியமனம் உள்ளிட்ட பல விஷயங்களை நான் அறிவுரை வழங்கினேன்னு. அது 2011 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது திரு நடராஜன் அவர்கள் சொல்றாரு, ஒருத்தர் மாத்திர ஒருவர் எங்களுடைய குடும்பத்திலிருந்தே தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. தினகரன் பிடிக்கலன்னா திவாகரன், திவாகரன் இல்லைன்னா நடராஜன், நடராஜன் இல்லைன்னா பாஸ்கரன், பாஸ்கரன் இல்லைன்னா இன்னொருத்தர், இப்படிதான் இருந்தது. 2012க்கு பிறகும் இளவரசி அவர்கள், விவேக் அவர்கள் எல்லாம் தொடர்புலயே தான் இருந்தாங்க. அப்போ குடும்பத்துடைய தொடர்பு ரத்தாகவே இல்லை அப்படிங்கறது அவங்களோட பாயிண்ட். இல்ல, அதாவது அரசியல் ரீதியாக கட்சியில் யார் வேணால் உறுப்பினராக சேரலாம், கட்சிக்கு வரலாம். கட்சியில் செயல்படுறாங்கன்னா கழகத்துடைய பொதுச் செயலாளர் அம்மா யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தேர்ந்தெடுக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த குடும்பத்துக்காகலாம் ஒன்றும் செய்யலை. அம்மாவோட ஆளுமை, அம்மாவோட தைரியம், அம்மாவோட விழிப்புணர்ச்சி, அம்மாவோட செயல்பாடுகள்லாம் யாருக்கும் அஞ்சாம செயல்பட்டவங்க. அம்மாவுக்கு ஒரு நிமிஷம், அம்மாவுக்கு ஒரு ஆலோசனை, தொடர்பே இல்லாம இருக்காங்க. அம்மாவுக்கு ஆலோசனை சொல்லி இறுதி சடங்குகள் நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த அவர்களை இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் போது 2012ல இருந்து தொடர்பே இல்லாதவங்க அத்தனை பேரும் திடீர்னு அப்படி வந்துட முடியுமாங்க? நின்று அம்மாவுடைய பூதோடல் அங்கே வச்சிருக்கு. இறுதி அஞ்சலி செலுத்தும் போது இவங்க நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல கட்சிக்காரர் போய் வெளியே போன யாரையும் அனுப்ப முடியாது. அவங்க நின்று இருக்காங்க. இந்த பரமாக கட்சிக்காரர் பூரா உட்காந்துருக்காங்க. அது நாடே பூரா பார்த்தது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க, எல்லாம் இறுதி அஞ்சலி செலுத்துனாங்க. அதை விமர்சனமாக இங்கே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அம்மாவை பொறுத்த வரைக்கும், ஒரே நிமிஷம், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கட்சி, ஆட்சி, மக்கள்னே பார்த்தா தன் உடல்நிலையெல்லாம் பார்க்காம, கவனிக்காம விட்டு அவங்க ஒரு வெளிநாடுக்கு போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்களோட உயிரோடு இருந்திருப்பாங்க. இன்னொரு 10-20 ஆண்டு இருந்திருப்பாங்க. அவங்க எந்த சூழ்நிலை 2016 தேர்தலில் நம்ம ஆட்சி போயிடக்கூடாது, திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுனால அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு உடல்நிலை பாதிச்சு கூட தேர்தல் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சாங்க. எல்லா வேலையும் அம்மாவுக்கு யாருமே ஒரு நிகரான தலைவர் எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது. நாங்கள் தெய்வமா நினைச்சோம். அம்மாவுக்கு அறிவு சொல்றதுக்கும், அம்மாவை பத்தி விமர்சிக்கிறதுக்கும், அம்மாவை பத்தி ஒரு தேவையில்லா கருத்து சொல்றது யாருக்கும் தகுதி இல்லை, யோகிதை இல்லை. அம்மாவை பத்தி யாரும் பேசக்கூடாது. குடும்பத்துடைய ஆதிக்கம் கட்சியில இல்லவே இல்லை, ஆட்சியில இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா, மன்னார்குடியில் நடைபெற வேண்டிய திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவான கூட்டத்துக்கு காவல்துறை பர்மிஷன் ஏன் கிடைக்கல? காவல்துறை பர்மிஷன் இல்ல, முதல்ல பர்மிஷன் கொடுத்தாங்க. இவங்க நடுவாட்டு குறுக்காட்டி போட்டாங்க. இந்த இடத்துல போட்டு விபரீதம் ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லி அவங்க காவல்துறை அந்த பொதுக்கூட்டத்தை ரத்து பண்ணுச்சு. இதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரிலாம் யாருடைய தலையீடும் இல்லை. இந்த பொதுக்கூட்டம் சில நேரங்களில் காவல்துறை ஏதாவது அசம்பாவிதம் நடக்கூடாதுன்னா ரத்து பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை ரத்து பண்ணாங்க. வேற ஒன்றும் கிடையாது.
ஓகே, நான் திரு செல்வம் அவர்கள்ட்ட திரும்ப கொண்டு போக நினைக்கிறது, நீங்க இந்த குடும்பத்தினர் வந்து 2011 வந்து வெளியேற்றப்பட்டாங்க, அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் மட்டும் சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கறத பிரதான குற்றச்சாட்டா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பு தொடர்ந்து வைத்து வரீங்க. ஆனா திரு நடராஜன் அவர்கள் சொல்றாரு 5 நாட்கள் வீட்டு காவலில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார். திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கே கூட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மாற்று கருத்து இருந்தது, அதுல யார் கண்காணிப்புல இருந்தா அந்த அதிகாரி முதற்கொண்டு எனக்கு தெரியும் சொல்றாரு. ஒரே ஒரு விஷயமா, இப்போ சரியான கேள்வி. 2001ஆம் ஆண்டு இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2001ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது, சட்ட நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களைத்தான் முதலமைச்சராக நியமித்தார்கள். ரைட்டு. 2014ஆம் ஆண்டும் 2வது முறை ஒரு நெருக்கடி வரும்போதும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு நம்பிக்கையானவராக தெரிந்திருக்கிறார். அம்மா அவர்கள் அவரை நம்பி அந்த பொறுப்பை மீண்டும் 2வது முறை முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்காங்க. நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன், 2016ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்திலே 5 நாட்கள் அவரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அப்படி இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான கட்டுக்கதையை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரு பொய் வசனத்தெல்லாம் அவங்க தயாரிக்க முயற்சிக்கிறாங்க. அது என்ன விஷயம்னா, 2016ஆம் ஆண்டு அந்த அதிகாரியும் விரைவில் உண்மையை வெளியே சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இன்னொன்னு கேளுங்க, அவர் எந்த அதிகாரிட்டையும் சொல்லட்டும், என்னமோ சொல்லட்டும், மக்கள்லாம் அவங்களை நம்ப தயாரில்லை. ஒரே ஒரு சின்ன அனுமதி மட்டும் கொடுங்க. 2016ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்ற பிறகும் கூட அவை முன்னவராகவும் நிதியமைச்சராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அம்மா தான் நியமிச்சாங்க. அம்மா நினைச்சாங்கன்னு சொன்னா யாரையும் தூக்கி போட்டுருவாங்க. அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அம்மா அவர்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உண்மையான விசுவாசி என்று, அதுதான் உண்மை அப்படின்னா, திரு நடராஜன் அவர்கள் இந்த கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நேருக்கு நேர் நான் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடன் விவாதிக்க தயார், ஒரே மேடையில விவாதிக்க தயார்னு சொல்றாரு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கிறார். இன்னும் கூட ஆமா, ஒரே ஒரு சின்ன விஷயம், அண்ணன் நடராஜன் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவின் அனைத்து இந்திய அதிமுக உறுப்பினராக கூட கிடையாது, அடிப்படை உறுப்பினராகவும் கிடையாது. அவர்கிட்ட போய் முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய உண்மை விசுவாசி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேவைப்பட்டால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய அனைத்து இந்திய அதிமுக தொண்டன் விவாதிப்பான். அதனால அண்ணன் ஓபிஎஸ் வந்து விவாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டா அவருக்கு அதிமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த இயக்கத்தை இவ்வளவு பெரிய சங்கடத்திற்கு ஆளாக்கிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்குன்னா திரு நடராஜனுக்கு தான் உண்டு. ரைட். நான் திரு அன்பழகன் அவருடைய பார்வையும் சுருக்கமா இந்த விஷயத்துல பெற விரும்புறேன். திரு செல்வம் அவர்கள் சொல்வது போல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது 1000 மாற்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, திரு நடராஜன் அவர்கள் முன்வைக்கிறார். ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது, கடைசி வரை ஜெயலலிதா அவர்கள் என்னை நம்பினார், அதனால் தான் பொருளாளராக தொடர்ந்தேன், அவைத்தலைவராக தொடர்ந்தேன், எனக்கு அமைச்சரவை கொடுக்கப்பட்டது, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது, எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு. சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லா ஊடகங்களையும் நம்ம பார்க்கும் போதும் கூட திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னு பல கருத்து சொல்கிறது. அப்போ திரு நடராஜன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை, ஜெயலலிதா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை நம்பவில்லை அப்படின்னு சொல்றத நம்ம ஏத்துக்க முடியுமா? இல்லைங்கம்மா, இப்போ இந்த பிரச்சனை இல்லை. திரு நடராஜன் அவருடைய கருத்து ஒட்டுமொத்த அதிமுக கருத்தா நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க எதை பேசிக்கிறாங்க, நீங்க அதுலயே எடுத்துக்கலங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றத பத்தி கேக்குறாரு, நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நான் திரு செல்வம் அவர்கள் சொல்றதை நீங்களும் சொல்றீங்க என்ன சொல்லி நான் பிரேக் எடுத்து போயிட்டே இருப்பேன். இல்லைங்கம்மா. இப்போ 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டினாங்க. அப்போ புதுச்சேரி சார்பாக நாங்களும் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் மட்டும்தான் அதில் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அம்மா பேசுனதுனால இந்த வெற்றி என்பது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கல. ஏன்னா நமக்கும் திமுகவுக்கும் 1.1% வாக்கு தான் வித்தியாசம். இதில் பல அமைச்சர்கள் என்னால் உருவாக்கப்பட்டவர்கள், என்னால் வளர்க்கப்பட்டவர்கள், என்னால் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்றவர்கள், இந்த கட்சியில் நாம் முக்கியமாக நம்பினவங்களாம் கூட இன்னைக்கு பல டிஸ்ட்ரிக்டில் பல கழக சட்டமன்ற வேட்பாளரை தோக்கடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அம்மா குறை சொல்லி பேசினது யாருன்னு கேட்டால் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அண்ணனை பற்றி பேசினாங்க. 2வது நத்தம் விஸ்வநாதனை பத்தி பேசினாங்க. 3வது இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசினாங்க. ஓபிஎஸ் எல்லாம் பேர் சொல்லல. நீங்க தயவுசெய்து அன்பழகன் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் பத்தி பேர் சொல்லலாம் சொல்லல. இல்ல நீங்க உடனே இவரை விட ஓபிஎஸ் அண்ணன் எனக்கு ரொம்ப வேண்டியவர்.
இல்ல இப்ப இவரை விட வந்து எனக்கு வந்து ஓகே சொன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் வந்து இதுல வந்து மறைச்சோ குறைச்சோ பேசுறதெல்லாம் இல்ல. பண்ணாதீங்க. அம்மா பேசும்போது எந்த இடத்துல சொல்ல ஓபிஎஸ் உள்ளிட்ட எல்லாருமே அழுதாங்க. அம்மா நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுமா. இல்ல ஏன் அவர் கோவப்படுறாரு? நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் அந்த கூட்டத்துல இருந்தேன். நான் ஒரு கழக சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டவர். அந்த கருத்தை பதிவு பண்ணாதீங்க. இல்ல உங்களை விட எல்லாரை விட எனக்கு ஓபிஎஸ் வேண்டியவர். நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். நான் யாரையும் அன்னைக்கு அம்மா பேசுறது வந்து மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களை பேசினாங்க, பேசினாங்க, செந்தில் பாலாஜி பேசினாங்க, விஜயபாஸ்கர் எல்லாருமே பேசும்போது அப்போ திரு செல்வம் சொன்னாங்க. அவர் சொல்றாரு இல்ல ஒரு நிமிஷம், ஒரு திரு செல்வம் என்ன பேச விடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் 2 பேரும் 2 மாற்று கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுல திரு அன்பழகன் அவர்கள் அந்த கூட்டத்துல இருந்திருக்கிறாரு. அவர் வந்து சில கருத்துக்களை சொல்றாரு. நீங்க அதுக்கான உங்களுடைய மறுப்பையும் தெரிவிச்சிருக்கீங்க. தொடர்ந்து அவர் பேசட்டும். நான் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. திரு அன்பழகன் சுருக்கமா முடிச்சிருங்க ப்ளீஸ். கேளுங்கம்மா. அப்போ வந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சொன்னது என்னன்னா, எனக்கு இந்த வெற்றியாவே நான் நினைக்கல. இது வந்து நம்மளுடைய வந்து கழகம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கணும். இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்து குறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டணும். அதுக்கு வந்து திமுகவினுடைய இது இல்லை. இது வந்து நம்மளுடைய கழகத்தில் இருக்கின்ற பல முக்கிய அமைச்சர்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்ற கழக வேட்பாளராக என்னால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டவளை வந்து நீங்கள் திட்டமிட்டு தோக்கடிச்சுக்கிறீங்க. இந்த வந்து செயல்பட தயவுசெய்து திருத்திங்க. இல்லாவிட்டா நான் வந்து இந்த வந்து முதலமைச்சர் பதவி விட்டு கூட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அழுதாங்கம்மா. அப்போ அழுதாம்மா நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா, நாங்க இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டோம்னாங்க. ஆனா அன்னைக்கு அழுது உண்மையிலே வந்து அது வந்து உண்மையா இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து இந்த கழகத்தினுடைய நிலை அறிந்து இவங்க இப்படிப்பட்ட பேச்செல்லாம் நடத்த மாட்டாங்க. கழகத்தை பிளவுபடுத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து இது வரக்கூடாது. இந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய இயக்கம், புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து இந்திய நாட்டிலே வந்து 3வது பெரிய இயக்கமா இந்த இயக்கத்தை வளர்த்துக்கிறாங்க. இது அம்மாவால வந்து அடையாளம் காட்டப்பட்டவங்க தான் இன்னைக்கு இருக்கின்ற எல்லா தலைவர்களும். அவங்க தங்களுடைய பொறுப்போட செயல்படணும் தான் நான் புதுச்சேரி மாநில கழகத்தினுடைய சார்பை கேட்டுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன் திரு அன்பழகன், உங்களுடைய ஆதங்கங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய கேள்விக்கு விடை கிடைச்சதா அப்படின்றதான் தெரியல. ஜெயலலிதாவால் பல கோடி சம்பாதித்தவர்கள் அப்படின்னு வேற ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் அதுக்குள்ள போகிறதுக்கும் எனக்கு நேரமும் இல்ல. அது இப்போ அதுக்கான விஷயமாங்கிறதும் எனக்கு தெரியல. ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன. இறுதியாக திரு நடராஜன் அவர்கள் இந்த பேட்டியில் சொன்ன விஷயம், திருமதி சசிகலா அவர்களுடைய 2வது அத்தியாயம், செகண்ட் இன்னிங்ஸ் என்பது அவர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு பொதுச் செயலாளராக தன்னுடைய பணிகளை முழுமையாக ஆற்றுவார், முதலமைச்சர் ஆவதா இல்லையா என்பது பற்றி அப்போது பரிசீலிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் யார் தலைமையில் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்து வருகிறோம். நான் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறோம். திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட இறுதியாக நான் முன்வைக்க விரும்பக்கூடிய விஷயம், சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் வந்தால் அதற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், சிறையில் அவங்க 4 ஆண்டு கால வாசம் முடிந்த பிறகு அப்படின்ற விஷயங்களுக்குள்ள போகும்போது பொதுச் செயலாளராக முழுமையாக செயல்படுவாங்க, முதலமைச்சர் தான் இல்லையான்னு அப்போ முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி திரு நடராஜன் அவர்கள் சொல்றாங்க. ஒரு 4 ஆண்டுகள் கழித்து தற்போது திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து கட்சிக்குள்ள பேசப்பட்டு வருகிறது, ஊடகங்களில் பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. 4 ஆண்டுகள் கழிச்சு இதே நிலை இப்படியே தான் தொடரும் திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக அப்படின்னு பார்க்கணுமா? 4 ஆண்டுகள் கழிச்சு பல விஷயங்கள் மாறிடும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இல்லை, இந்த பேட்டியிலேயே அவர் வந்து இதுக்கான ஒரு விடையை சொல்றாரு. என்னன்னா, கூடவே இருந்தவங்களை வந்து எப்படி கொன்றுப்பாங்களா அப்படின்னு சொன்னப்போ அறியாத மக்கள், கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்காக இன்னைக்கு அவங்க இல்லாதப்போ கூட இவங்க சிறைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக இவங்க சிறைக்கு போகல. இல்லை, அது அவர் சொன்னது, என்னோட வார்த்தை இல்லை, அவர் ஐயா நடராஜன் ஐயாவோட வார்த்தை. அப்போ ஏன்னா நம்ம அந்த பேட்டியை பற்றி பேசுறதுனால நான் அதற்குள்ளேயே நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ அப்படி சொல்லுகிற பொழுது அவங்க என்ன அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய பார்வையும் அதுதான். எப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்போதுமே நீங்கள் அந்த விஷுவல் இருக்குல்ல, அவங்க குனிஞ்சி ஜெயிலுக்குள்ளே போகிற அந்த விஷுவல் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அவ்வளவு கோபம், மக்களுடைய கோபம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஏன்னா காலங்காலமாக நம்ம அப்படி தான் பார்த்துட்டு வரோம் தலைவர்கள் மேலே. ஆனால் இவங்க என்னன்னா, இப்போவே கூட ஏன் வந்து ஆசிரியர் பாண்டியண்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா அவங்க இப்போதைக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிவிட்டு
அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் சூழல் கணிஞ்சிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. 4 ஆண்டுகள் கழிச்சு வந்து இந்த அதிருப்தி எல்லாம் போயிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுலயே இன்னொரு அதுக்கு ஒரு பதில் இருக்குல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, 4 ஆண்டுகள்ங்கிறது இல்ல, ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு, வேறு சில காரணங்கள் இருக்கு, முன்னாடியே கூட வரலாங்கிற நம்பிக்கையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆக என்னன்னா இந்த அது அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம். என்னுடைய கேள்வி, மக்கள் மத்தியில பார்வை மாறுமா, அப்படியே தான் இருக்குமா? இல்ல, மக்கள் வந்து நான் என்னோட ஒரு பொதுவா நான் என்னுடைய பார்வை என்ன, தமிழக அரசியலை பொறுத்தளவுல மக்கள் வந்து ஒரு வலிமையான திறமையான தலைவர், ஒரு பிரச்சனைகள் வருகிற போது தங்களை காக்கக்கூடிய தலைவர், தத்துவார்த்த ரீதியான புரிதல் உள்ள ஒரு தலைவரை தான் அவங்க வந்து எதிர்பார்த்திருக்காங்க. அவங்க மேல வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், மற்ற இன்னபிற குற்றச்சாட்டுகளை எல்லா தலைவர்களுமே கடந்து வந்து பெருங்கொண்ட தலைவர்கள் அவங்க எழுந்து நின்ன வரலாறு நமக்கு இருக்கு. அவங்க குறிப்பா அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது காமராஜரா இருந்தாலும் சரி, மற்ற திராவிட இயக்க தலைவர்களா இருந்தாலும் சொல்லி, டெல்லி சொல்றதை இவங்க அப்படி கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்களை இவர்கள் அப்படிதான். காமராஜருமே டெல்லி சொன்னதை முழுசா கேட்டதில்லை. அதனாலதான் அவர் எந்திரிச்சு நின்னாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சி தலைவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையே இவங்க டெல்லி சொல்றதை அப்படி பிரதிபலிக்கிறாங்க. ஆக அந்த டோன் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால நடராஜன் ஐயா சொல்றதோட நான் உடன்படுகிறேன். சூழல் வந்து 2 விதமாக மாறும். ஒன்று அகக்காரணிகளால மாறும், இன்னொன்று புறக்காரணிகளால மாறும். அடுத்த கட்டத்திற்கான நகர்வை இவர்கள் எடுத்து 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றது அப்போ இருக்கிற புறக்காரணிகள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ரைட், ஓகே. நான் திரு அன்பழகன் அவர்களோட இறுதியான பார்வையை கேட்க விரும்புறேன். திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம தற்போதைய நிலையில கூட பார்த்திருப்போம், அவங்க பொதுச் செயலராக பதவியேற்றப்போ பெரிய அளவுக்குள்ள வந்து எந்த எதிர்ப்புகளும் வரல. திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற மூவ் எடுக்கும் போது தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிவோல்ட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு வருகிறது. அப்போ அவங்க சிறையிலிருந்து திரும்பி வந்த பிறகு மீண்டும் முதலமைச்சராக முயற்சி செய்வாரா? அவரை முன்னிறுத்த கட்சி வந்து தயாராக வருவாங்களா என்கின்ற, அவங்கள முதலமைச்சரா வந்து அவங்க வரதுக்கு முதல்ல அவங்க விருப்பப்படுவாங்களான்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து எங்களை வந்து ஒரு தாய் போல வழி நடத்தினாங்க. 1.5 கோடி தொண்டர்களுக்கும் ஒரு அம்மாவா இருந்தாங்க, சொந்த ஒரு தாய் போல நடத்தினாங்க. அந்த தலைமை பண்பு நிச்சயமா வந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களிடம் இருக்கும். ஏன்னா வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட 33 வருடம் வந்து அப்படி ஒரு மூவ் எடுத்தா அதை கட்சி ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமா நாங்க ஏத்துக்குவோமா. கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் யாரா இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஓகே. திரு தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய இறுதியான பார்வை. அதாம்மா, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அவர்களின் உண்மை விசுவாசியாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அண்ணன் ஓபிஎஸ் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் திருமதி சசிகலாவுக்கு என்ன ரகசிய உறவு, அல்லது அண்ணன் நடராஜனுக்கு என்ன ரகசிய உறவு, அல்லது அவர்களுக்குள்ள சண்டை இருக்கா, இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அக்கறையோ அவசியமோ இல்லை. எங்களுடைய பயணம் மக்களை நோக்கி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஒட்டுமொத்த தொண்டர்களின் ஆதரவோடு அண்ணன் ஓபிஎஸ் பயணம் வெற்றி பயணமாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ரைட். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட இறுதியான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இப்போல இருந்து 4 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2017க்கு அப்புறம் 2021ல சசிகலா அவர்களுடைய சிறைவாசம் முடிகிறதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு தேர்தல் ஆண்டு. அடுத்த 4 ஆண்டுகள், அஸ்யூமிங் 4 ஆண்டுகள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2021 தேர்தலையும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு உத்தரவாதமா சொல்ல முடியும்? அதாவது இன்றைய சூழ்நிலையில் மக்கள் எதிர்பார்க்க விட அதிகமாக சிறப்பாக செயல்படுகிற ஒரு அரசாக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு நல்ல பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சிறப்பான ஒரு முதலமைச்சர் என்கின்ற பெயரை எடுப்பார். அவருக்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குவார். இந்த கட்சியை பொறுத்தவரை எந்த சக்தியாலும் யாரும் ஒன்று செய்துவிட முடியாது. யார் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தாலும் அம்மாவுடைய ஆத்மா அழித்துவிடும். அம்மா ஆத்மா ஒரு தெய்வீக சக்தி. அதனால் அம்மாவுக்கு ஏதோ ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. அம்மா எப்போ முடிவெடுத்தாலுமே கட்சியில் ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தால் கூட கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரை விசாரிக்க சொல்லுவாங்க, காவல்துறை 2 அறிக்கையை வாங்கினதுக்கு அப்புறம் உண்மையாவே தவறு செய்தார்கள் இல்லையா பார்த்து தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பொறுமைசாலியாக இருந்து கட்சியை கட்டி காத்தவர்கள். இந்த கட்சிக்கு எப்பொழுது தேர்தல் வந்தாலும்
பொதுக்குழு உறுப்பினர்களும் அனைத்து தொண்டர்களும் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு எங்களுடைய பொதுச் செயலாளராக கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வருவார்கள். கட்சியும் வழி நடத்துவார், ஆட்சியும் வழி நடத்துவார். இந்த சக்தியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி தான், கட்சியினுடைய முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஏழை தொண்டர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழையா இருந்து கஷ்டப்படுறானே அந்த உணர்வு மிக்க தொண்டனுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் இது. அப்ப தேர்தல் ஆணையத்திலேயே பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அது வந்து இப்ப நம்ம தேர்ந்தெடுத்துட்டா சொல்லி கொடுத்திருக்கோம். இப்ப வந்து இனி வந்து அவங்க தேர்தல் எப்ப நடத்த சொன்னாலும், என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற ஒரே தலைமை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தான். திரு நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், பொதுச் செயலாளருக்கு தேர்தல் வந்தா சசிகலா அவர்கள் போட்டியிடுவாங்க. கட்சியில் உறுப்பினராக இல்லாதவர் அதான் சசிகலா அவர்கள் போட்டியிடுவாங்கன்னு திரு நடராஜன் அவர் சொந்த கருத்து. அவரோட கருத்து தான், நான் உங்களோட கருத்துன்னு சொல்ல. உங்களுடைய கருத்தை நான் கேட்கிறேன். திரு பொதுச் செயலாளருக்கு தேர்தல் வந்தால் ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் போட்டியிட்டால் மறுமுனையில் திரு பழனிசாமி அவர்கள் போட்டியிட போறாரு. ஒரே தலைமையாக தான் இருக்கும், ஒரே போட்டியாக தான் இருக்கும். அதிமுக ஒட்டுமொத்த தொண்டனுடைய ஒரே வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கட்சியில் இல்லாதவருடைய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலாம். ஓகே, சோ பொதுச் செயலாளர் பதவிக்கும் இப்ப 2-3 முதலமைச்சர் அவரே தான், பொதுச் செயலாளர் அவர்தான். ஒண்ணும் எந்த சந்தேகம் கிடையாது. திரு சக்தி, உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சி முடிப்பு. என்னுடைய இறுதியான பார்வை, ஐயா திரு பெருமாள்மணி ஐயா சொன்ன மாதிரி சூழல் மாறும் என்கிறார். ஆனால் பொதுமக்களுடைய ஆதங்கம் ஊழல் மாறுமா, அதுதான் இப்போ மெயினாக. அப்புறம் இந்த பேட்டியை பற்றி சொல்லப்போனால், திரு நடராஜன் அவர்கள் தோட்டத்தில் உழவ ஐயா ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்விகளை வினவ பார்க்க நன்றாக இருந்தது. ஆனால் அதில் வந்த சாராம்சம் எல்லாம் தேரா அம்சம், அதாவது நடக்காத காரியங்கள். ஏன்னா 3 பேரையும் சேர்க்குறேங்கிறாரு. அப்புறம் சசிகலா வந்தோன்னா அவங்க தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆகுதோ இல்லை என்னமோ அதெல்லாம் தெரியாது. எல்லாமே ஒரு அனுமானத்தில் உவமானமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமாங்கிறது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. அதனால் இது வந்து தேரா அம்சம், இதனால் கிடைக்காது நன்மை, இதுதான் உண்மை. ரைட், அதுதான் உங்களுடைய இறுதி பார்வையை வெளிப்படுத்திருக்கிறீங்க. ஒரு அருமையான தமிழையும் கூட. தற்போது நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இதில் வந்து பல ஊமானங்கள் தான் சென்று கொண்டிருக்கின்றன, அனுமானங்கள் தான் சென்று கொண்டிருக்கின்றன. எது உண்மை என்பது வந்து தெரியாமல் இருக்கிறது என்பது வந்து சாமானியருடைய பார்வையாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. திரு சக்தி அவர்கள் சொன்னது போல சஸ்பென்ஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களை அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தடுத்த நகர்களை எட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த சஸ்பென்ஸுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை அனைவருடன் சேர்ந்து நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.